ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் இந்த ரவை பாயாசம் மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அது ஒரு பிரதர் அதில் இந்த ரெசிபி வீடியோ கேட்டிருக்காங்க போல். அந்த கமெண்ட்டை நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். சரிங்களா, இன்ஷால்லா வாங்க அது என்ன பண்ணேன்னு சொல்கிறேன், எப்படி பண்ணேன்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு 100 கிராம் ரவையை நல்லா பொன்னிறமாக நான் வறுத்துக்கிட்டேன். திரும்ப அதே கடாயில் திரும்ப ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சோண்டு அண்டிப்பருப்பு, கிஸ்மிஸ் பழம் இருந்தால் வறுத்துக்கலாம். என்கிட்ட அது இன்றைக்கி இல்லாதனால அந்த அண்டிப்பருப்பு மட்டும் ஒரு 5-6 பருப்பு வறுத்துக்கிட்டேன். அதையும் கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுட்டு, நல்லா காய்ச்சின பால், கொஞ்சம் திக்கான பாலை அதோடு நம்ம ஆட் பண்ணி நல்லா பால் கொதித்ததுக்கப்புறம் சீனி போட்டு இந்த ரவையும் போட்டு கொஞ்சம் திக்காக பண்ணக்கூடாது, கொஞ்சம் லிக்விட் மாதிரி தண்ணி மாதிரி தான் பண்ணணும். ஒரு ஃப்ளேவருக்காக பாதாம் மிக்சடு பவுட்ரு கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். இறக்கி வச்சுட்டு நம்ம தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டோன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். இது என்னுடைய ஸ்டைலில் ரவை கீர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நான் பேர் வச்சுருக்கேன். இது நிஜமாகவே அந்த பேரில் உள்ளது தானான்னு எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் அந்த அண்டிப்பருப்பு மேலே டெக்கரேஷன் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியாக